இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் உள்ள ஆல் என்ற பட்டனை அழுத்துங்கள், மேலும் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வாறு செய்வது எனக்கு நீங்கள் செய்யும் ஓர் உதவியாக அமையும் என்பது நிச்சயம்.
நிகழ்விலே என்று திருமுன்னிலை வகித்திருக்கின்ற வணக்கத்துடைய ஸ்ரீமன் மாணிக்கவாசகர் சுவாமிகள் தமிழ்நாடு கடுமையான பெருமண்டல கட்டளை விசாரணை திருநெல்வேலியில் கலந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பாராளுமன்ற இன்றைய நிகழ்விலே கலந்து சிரமிப்பதாக இருந்து இன்னும் ஆசி கூறி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆசி உரை வழங்குகின்ற பெரியோர்கள், மேலும் தலைமை ஏற்கின்ற பெரியோர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே சிறப்பு கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், குறிப்பாக கலாச்சார உத்தியோகர் வீரனை பிரதேசனுடைய ஸ்ரீஸ்தகுமார் அவர்களே, மேலும் பெட்டியப்பதி காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய குழுவினுடைய தலைவர் திருவாளர்களான சதீஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்வினை சிறப்புற வருடாவிடம் ஒழுங்கு செய்து எல்லோரும் ஓட்டுகின்ற வகையிலே தினமும் சிறப்பான முறையிலே நல்ல நிகழ்வுகளை மாணவர்களுடைய கலை ஆற்றலை வளர்க்கும் முகமாகவும் அவர்களுடைய அறிவியலை வளர்க்கும் முகமாகவும் மேற்கொண்டிருக்கின்ற இந்து சமய கலாச்சார அறிவுகள் திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்கள், அந்த திணைக்களத்தின் அதிகாரிகள் உட்பட்ட அனைவருக்கும் எனது இந்திய வணக்கங்களை கூறிக்கொண்டேன். இன்றையதொரு நல்ல நாளிலே 10ஆம் நாள் உற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லோரும் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். இங்கே எனக்கு முன் உரையாற்றிய பலரும் குறிப்பிட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மாணவர்களுடைய இந்த கலை நிகழ்வுகள், அவர்களுடைய தேவாரங்கள், பண்டிசைகள், ஒழுங்குகின்ற முறைகள், அவர்களுடைய நடன நிற்பண்ணங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனம் உண்மையிலேயே ஒரு உருளைப்பட்டதாகவும் பக்குவம் அடைந்ததாகவே நான் கருதுகிறேன். பெரியோர்களை சொல்வார்கள், எதை அவர்கள் விரும்புவார்கள் என்று கேட்டால் உள்ள கமலமணி உத்தமனாக வேண்டுவது என்று சொல்வார்கள். உள்ள கமலம் என்பது எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இறைவனை அடைய முடியும். அதை நிறைய சிக்கல்கள் கண்மம் மாயம் இப்படியாக எத்தனையோ இடர்கள் வந்தாலும் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். ஏன் அதை கமலத்துக்கு ஒப்பிடுகிறார்கள்? தாமரை பூவுக்கு உள்ளதை ஒப்பிடுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே தாமரை பூ உங்களுக்கு தெரியும், பல சக்தி வாய்ந்த ஒன்று. 6 தீப்பொறிகளிலே சரவணம் வேண்டியிருந்த தாமரைகள் 6 தீப்பொறிகளை வாங்கி அவற்றை அழகிய குழந்தைகளாக உருவாக்கிய சாத்தியம் உள்ளவர்கள். அந்த வகையிலே அந்த தாமரை பூ போல இருக்கின்ற எங்கள் உள்ளத்தினாலே இறைவனை நாங்கள் அணுகி அவர்களை வணங்க முடியும். இறைவன் எல்லோருக்கும் நன்மை செய்வார், அதிலே மாற்று கருத்துக்கிடவில்லை. படைத்தவன் படியளப்பான் என்று சொல்வார்கள். அப்படியாக இருக்கின்ற இறைவன் ஏன் சில பேருக்கு மட்டும் நல்லதை செய்கிறான், சில பேருக்கு தீமையை செய்கிறான், சில பேருக்கு கஷ்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறான்? இப்போ பல கேள்விகள் இருந்தாலும் இதற்கெல்லாம் விடைபெறுகின்ற மாதிரி தான் உமாபதி சிவாச்சாரியர் ஐயா அவர்கள் திருவருட் பயனிலே ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் சலமிலன், நன்னினாக்கு நல்லன், சலமிலன், நன்னினாக்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன் என்று சொன்னான். அதாவது இறைவன் விருப்பு வெறுப்பு அற்றவர்தான், ஆனால் தன்னை நாடியவர்களுக்கு நன்மை செய்வார் என்று. அதனால்தான் இன்று இவ்வளவு அடியார்கள் திரண்டு பெருமானை தரிசிக்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த தரிசனத்தின் போது எங்களுடைய மனங்கள் தூய்மையாக உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மனுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் புகழே என்று சொல்லி எங்களுடைய முருகப்பெருமானுடைய அருளை நாங்கள் வேண்டுகின்ற அதே நேரம்
எங்களுடைய மனங்கள் ஆற்றுகைப்பட்டு இறைவன் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்று கூறுகின்ற பொழுது உடல், உளம், சமூகம் சார்ந்து அவருடைய சமய பின்பற்றுகள் அனைத்தும் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் அவன் ஒரு ஆரோக்கியமான மனிதன். அந்த வகையிலே அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது கனவே தவறான முடிவெடுத்தல் என்கின்ற ஒரு சொற்பதத்துக்குள் உள்ளாகிப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மனதில் இருப்பதை நாங்கள் கூறிக்கொள்வதற்கு ஒருவர் இல்லை. கேட்கின்ற தன்மை என்பது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் ஒருவருக்கு ஒரு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது அவர் கேட்க வேண்டும். எங்களுடைய கஷ்டங்களை என்னுபவருக்கு சொல்லுகின்ற பொழுது அவர் மனத்தளவிலே ஆறுதலாக இருந்து அந்த உரையை கேட்க வேண்டும். எங்களுடைய கஷ்டங்களை கேட்க வேண்டும். இந்த கேட்கின்ற தன்மை இப்பொழுது எங்கள் மத்தியிலே நிறைய அறிவிக்கொண்டு போகின்றது. கேட்பது என்பதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் இறைவன் நாங்கள் எதை சொன்னாலும் கேட்டு எங்களுக்கு அருளாட்சி செய்கின்றவர். நாங்கள் எதை வேண்டுமானாலும் இறைவனிடம் சொல்லும் பொழுது அப்படியே நாங்கள் சொல்கின்ற அவலாசையை கேட்டு எங்களுக்கு நல்லாட்சி செய்வார். உண்மையிலேயே குட் லிசனர் என்று சொல்லலாம். இறைவன் எங்களிடமிருந்து இந்த நல்ல விடயங்களை கேட்டு அந்த நல்ல விடயங்களை மூலமாக எங்களுடைய வழிகாட்டுகளை செய்வார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எந்த விடயத்தையும் இறைவனிடம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆகவே அந்த இறைவன்பால் நாங்கள் அவற்றை தெரிவிப்பதற்கு முன்வருகின்ற பொழுது இறைவன் எங்களை ஆட்சிப்படுத்துவார், எங்களை நல்வழிப்படுத்துவார் என்று கேட்டு இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஆறு தடங்கோள்வாக அருவமாக வெற்றி கூறுசை தனிவேவாக குக்குடமாக செவ்வேடு மஞ்சைவாக ஞானிகள் நடங்குமாக மாறினா வழக்கிவாக வாழ்வசியில் அடியார் எல்லாம் என்று எல்லா அடியவர்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் சிறந்து வெவ்வேறு நிறைவேற வேண்டும் என்ற வேண்டி மீண்டும் ஒருமுறை இந்த ஒரு நல்ல ஒரு கண்கரியத்தை பல வருடங்களாக இவ்வாறு வந்து கலந்து சிரமிப்பதற்கு வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்து கலாச்சார திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் எனது மனமான நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Praude Sele Vikatana Devasena Pati Devam Skandar Vande Sevat Tarakasura Samharam Mayurasana Saksitam Shaktipananda Devesam Skandar Vande Sevat தங்களுடைய தெய்வமாக கல்வியாக இருந்து உங்களுக்கெல்லாம் அருள் பார்த்திருக்கின்ற நல்ல அப்பாவை தாண்டி நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோத்சவ காலங்களிலே தொடர்ந்து நினைக்குமே 7-8 வருடங்களாக நடக்கின்ற இந்த தெய்வீக திருக்கூட்டத்தினுடைய 10ஆம் நாள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய இந்து சமய கலாச்சார அறநிலையத் கழகத்தினுடைய ஏற்பாட்டில் கடந்த 7-8 வருடங்களாகவும் இந்த மகோத்சவத்தினுடைய 2026வது உற்சவத்தினுடைய திருக்கூட்ட நிகழ்வுடைய 10ஆவது நாளாகவும் நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு நம்மையெல்லாம் முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை ஒரு தெய்வீகமாக இறை சிந்தனையோடு எங்களை எல்லாம் இந்த இடத்திலே முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரு வணக்கத்திற்குரிய எங்களுடைய ஸ்ரீமன் மணிவாசக கபீரன் சுவாமிகள் தர்மபுரி ஆதீன திருமண்டல கட்டளை விசாரணை உணவில் தமிழ்நாட்டிலிருந்து இந்த முறை நான் நினைக்கின்றேன் 25-26 நாட்களும் சுவாமி அவர்களுடைய சொற்பொழிவு நடைபெறுவதாக நான் அறிந்து கொண்டேன். மட்டில்லாத மகிழ்ச்சி. சின்ன பிள்ளைய கொஞ்சம் சத்தம் போடாமல் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம்
கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நானும் ஒரு அமைதியாக என்னுடைய பணியை நிறைவு செய்து விடுவேன். சுவாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய அன்பையும் நான் தெரிவித்துக் கொண்டு பிரதம அதிதியாக இன்றைய நிகழ்வுக்கு வருகிற இருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் பேர் மதிப்புக்கும் உரிய யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர் திரு சிவகங்கை சிறப்பு அதிதியாக வர இருக்கின்ற பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி சுகாதார பணிமனை ஒழுவில் வைத்திய கலாநிதி திரு ஜெயக்குமார் அவர்கள், கௌரவ அதிதியாக வர இருக்கின்ற கலாச்சார அபிவிருத்தி உத்தியோக பெரிய செயலகம் வேலனை திரு தம்பி ராஜா ஸ்ரீஸ்கந்தரகுமார் அவர்கள் மற்றும் எங்களுடைய இந்து சமய கலாச்சார திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஏனைய பெரியோர்களே, இங்கே இந்த நிகழ்வை எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து எல்லோரையும் வரவழைத்து இந்த 26 நாட்களும் ஒரு தெய்வீக திருக்கூட்டமாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என்று அருள்பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற திணைக்களம் சார்ந்த அனைத்து அன்பு பெரியோர்களையும் இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்து உங்களை எல்லோரையும் மகிழ்ச்சிக் கொண்டிருக்கின்ற அறநிலை பாடசாலைகள் சார்ந்த ஆசிரியர்கள் பெருமக்களை, குழந்தைகளை, தாய்மார்களை, சமய பெரியவர்களை, உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் வணங்கி அந்த பணியை நடத்துகிறேன். என்னை இந்த இடத்திலே 4 மணிக்கு நிற்பதாக அழைத்திருந்தார்கள். இந்த அளவு நான் லக்ஷ்மி அம்மாவுடன் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துக்கு நான் ஒரு 5:45 மணிக்கு தான் வர முடியும். 4:30 மணிக்கு தெல்லிப்பளை துர்க்கி அம்பாவுடைய மகோத்சவ கொடியிறக்க வைபத்திலே பங்கு பெற்ற வேண்டிய தேவை இருப்பதனாலே நான் அந்த இடத்துக்கு சென்று 6 திருப்பூர் ஐயா அவர்களையும் கண்டு அவரிடம் இந்த செய்தியை கூறிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். மட்டில்லாத மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றேன், எங்களுடைய தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த தெய்வீக திருக்கூட்டம் எனக்கு முன்னர் தலைமை தாங்கி பேசியவர்களும் சொல்லியிருப்பார்கள், நாங்கள் படிநிலை வளர்ச்சியிலே உயர்ந்து இருக்கின்றோம். வளமையிலே வந்திருக்கின்ற பொழுது இந்த கூட்டத்தை பார்த்தால் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறார். ஒரு அறநிலை பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ஒரு 5-6 பேர், குழந்தைகள் ஒரு 10-15 பேர். இந்த விட வருகின்ற பொழுது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி இருந்தது. இந்த மண்டபம் நிறைந்து பெருமக்கள் மட்டில்லாத மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையிலே எனக்கு இந்த 2 மகிழ்ச்சி. ஒன்று, முருகனை நஞ்சத்திலே பார்க்க போகும், முருகனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு பெரும் பாக்கியத்தோடு நடக்கிறது. 2வது, எங்களுடைய சுவாமி அவர்கள் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்து எங்களை எல்லோரையும் முன்னிலைப்படுத்தி வழிநடத்தி நல்ல சிந்தனையோடு, நல்ல தர்ம சிந்தனையோடு அவரை பார்க்கின்ற பொழுதே நாங்கள் எங்களுடைய சமயத்தினுடைய விழுமியங்களையும் சமயத்தினுடைய பெருமைகளையும் நாங்கள் அவர் மூலமாகவே பார்க்கின்றோம். சுவாமிகளை நாங்கள் மணிவார் தம்பிகளை பார்க்கின்ற பொழுது எங்களை அறியாமலே அவரிடத்திலே ஒரு ஈர்ப்பு, பக்தி சார்ந்த ஈர்ப்பு, அன்போடும் கருணையோடும் பணியோடும் அவரிடத்தில் அதே எண்ணத்தோடு தான் இந்த திருக்கூட்டம் தொடர்ந்து எங்களுடைய இந்து கலாச்சார திணைக்களத்தினால ஏற்படுத்தப்பட்டது. ஆரம்ப கட்டத்திலே நான் வந்திருக்கின்றேன். நான் 7 வருஷம் வந்திருக்கின்ற பொழுது நிகழ்வு 4 மணிக்கு தொடங்கிவிடும். ஒருத்தரும் இருக்க மாட்டார் சுவாமிகள். 2-3 பேர் இருப்பார்கள். விழாவை தொடங்கி விட்டு பார்த்திருப்போம். வருகின்றவர்கள் வந்து செய்து விட்டு போயிருப்பார். மற்ற மகிழ்ச்சியை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. இன்றைய நிகழ்வில் அறநிலை பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் நயனாதீவு நாகபூஜனை அம்பாவுடைய அருளை பெருமையோடு அன்போடு பெற்று பார்த்து கொண்டிருக்கின்ற அமுத சுரபி பாடசாலையுடைய அறநிலை பாடசாலைகள் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், குழந்தைகள் எல்லோரும் நயனாதீவிலிருந்து அந்த அம்பாளிடமிருந்து வந்து இங்கே இந்த நிகழ்வு செய்கிறார். அப்பொழுது எனக்கு ஒரு இன்னும் ஒரு சந்தோஷம். எங்களோட சேர்ந்தவர்கள், நயனாதீவை சேர்ந்தவர்கள், நயனாதீவு அம்பாவுடைய உழைப்பு பெற்று வந்திருக்கிறார்கள்.
முருகப்பெருமான் வந்திருக்கிறார்கள். இந்த ஆதீனத்தில் தெய்வீக திருக்கூட்டம் நடக்கிறது. சுவாமிகள் தமிழகத்தில் இருந்து வந்து எங்களுக்கெல்லாம் நன்மை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த சின்னன் திருசிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இதுக்கு மேலாக இந்த சின்னன் திருசிகள் எல்லாத்தையும் கொண்டு இங்கே படிக்கிற பாடலை நான் வரைகின்ற பொழுது அந்த பிள்ளை படித்த பாட்டு உண்மையிலே நான் வரைகின்ற முருகன் வாரம் அறிகிறேன். உண்மையிலே அந்த பிள்ளைகளை வழி நடத்தி பாட்டை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் மிக்க நன்றி. அந்த வணக்கத்தை அந்த முருகனை பற்றி படித்த பாட்டு நடுவில் படித்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் வழங்கி அவர்கள் ஏதோ தான் வந்து படிப்பார்கள். நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு பல இடங்கள் போய் பார்த்துருக்காங்க. இன்னும் என்னவோ தெரியல. இருக்கிற நைனாவது மண்ணெண்ட வாசனையோ அல்லது இந்த கூட்டமோ என்னவோ தெரியல. நல்ல உஷாரா படிக்கிறது இந்த நடுவில் படிச்சிருக்காரு. அந்த பொருளை கூட முருகன் அப்படியே ரசிச்சு படம். அதை சொல்றது சுபராசி சகதைகளா சகதையாக சபசங்கீத சுவாமியில் தெரியும். நாங்கள் அந்த ரசிச்சு படிக்கிறோம். பக்தியோட ஜனரஞ்சமா இறைவனை நினைச்சு படம். இதுக்குத்தான் இன்றைக்கு 3 நிலைகள் எங்களுடைய இந்து கலாச்சாரத்தில் பணியாற்றுகிறது. ஒன்று அவருடைய சமயப்பணியில் இல்லாமல் நூல்நடை விளைவுகள், மாணவர்களுக்கு கையெழுத்துகள், நல்ல அரபு பாடசாலை நடத்தல். அரபு பாடசாலைகள்லாம் அதிகமான பணம் கொடுக்குறாரு மாணவ ஆசிரியர்கள். அவர்களுக்குரிய உடை கொடுக்குறாரு. அங்கே இப்போ எங்களை சுவாமிகள் எங்களுக்கு காணப்படுற பெரும் துரஸ்டம் என்னன்னா, இந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை கொண்டே விடுகிறது. தாய் தகப்பனுக்கு பெரிய பொறுப்பு என்ன உட்பட சொல்லுகின்றேன். தாய் தகப்பன் தான் எனிவார சந்ததி எனிவார இளம் சமூகத்தை உருவாக்கி கொடுப்பதில் 2 பொறுப்பு 50-50 இருக்கு. ஒன்று அப்பா அம்மா பெரியவர். அப்பா அம்மா பிள்ளையை வழிநடத்தும். ஒரு பிள்ளையை பார்த்தா தெரியும் அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளையை வளர்த்துருக்கும். ஆசிரியரை பார்த்து பிள்ளைகளை பார்த்தா தெரியும். அப்படி ஆசிரியர் பிள்ளையை படிக்கிறாங்க. அப்படி பிள்ளைய வழிநடத்துகிறார். என்ன பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க. பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டோட தெரியும் ஒரு பிள்ளை எப்படி ஆய்வு படிச்சிருப்பார், அப்படி ஓய்வு படிச்சிருப்பார், 9ஆம் படிச்சிருப்பேன். அப்புறம் நாங்கள் அவங்களை பார்த்து மதித்துவிடுவோம். ஏன் சொல்லுவார்கள், இந்த பாரம்பரியம் அப்படித்தான் இருக்குது. எங்களுக்கு குருபான தெரியும். எங்களுடைய இந்து சமயம் சார்ந்த கல்வி முறைகள், போதனை முறைகள், குரு லீக சங்கம வழிபாடு, சரியை யோக ஞானம், தர்ம கருத்துக்களை கேட்டல், இந்த திருமுறைகளை பாராயணம் செய்தல், புராண படிப்பு சொல்லுதல், சுவாமிகளுடைய பேச்சை கேட்டல், இது எல்லாம் சமயம் சார்ந்த தர்ம பணி. உண்மையில எனக்கு சரியான மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு நான் பங்கு பெற்றது. இன்னைக்கு முழுக்க நான் சந்தோஷமாக அடுத்த திருக்கூட்டத்தில் வந்து பங்குபற்றவரே நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு இந்த இவ்வளவு சனம் நிறைஞ்சு இந்த ஐயா பெரியவர்கள் இருக்கிறார், இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்களோட திணைக்குளத்துக்கான பெரியார்கள் வெளியிடும், எங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க. என்ன சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டியவர்கள் செய்கிற நிகழ்ச்சி எனக்கு இன்றைக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சொல்லுவேன், 9வது ஆரம்ப காலங்களில் நாங்கள் ஒரு சிவராத்திரி நாடகம் மட்டும் ஒன்று செய்யணும். அந்த நாடகத்தில் நானே நடிக்கிறேன். அந்த பசுமையான எண்ணங்கள் இப்பயும் இருக்கு. அதில் பாடமாக்கி ஒப்பித்த சிவபுராணம் எனக்கு இப்பயும் வாங்கிடுது. இப்போ படித்தா பாடமே வராது, கிட்டே வராது, சிவபுராணம் கிட்டே வராது. இன்றைக்கு இந்த சின்ன பிள்ளைகளை கொடுக்குற பாடல்கள், இந்த பக்தி பாடல்கள், முருகனை பற்றிய பாடல்கள், வில்லிசை கதைகள், புராண இதிகாச கதைகள், நல்ல தர்ம சிந்தனைகள், பஞ்ச புராணத்தை பாடமாக ஒப்பிக்கிறது, பயிற்சி செய்வது, பயிற்சி எழுதுவது, ஒப்பிக்கிறது, இது எல்லாம் சின்ன பிள்ளைகள் அப்படியே பசுந்தாணி போல. அப்ப இந்த பசுந்தாணியை இந்த மறக்காம இருக்கிறதுக்குமான வயசு சின்ன பிள்ளை வயசு. 16-17 வயசுகளை வந்துடா பிள்ளைகள் பாடவும் மாற்ற மாட்டது, பாட ஒப்பிக்கவும் மாட்டது, ஒன்றும் செய்ய. ஆனால் 16-17 வயசு பிள்ளைகள் சொல்லலையப்பாங்க, தம்பி கோபத்து போடா பாடுங்க. இப்போ இவைய கொண்டு வாதே கஷ்டம். ஒரு பிள்ளை சட்டையை போடும், ஒரு பிள்ளை மேலே ஒன்று போடும், ஒன்று பொழுது எல்லாரையும் ஒரு கூட்டு முயற்சியாக கூட்டி கொண்டு இந்த திருக்கூட்ட நிகழ்வில், இந்த திருக்கூட்ட நிகழ்வு 3 நிலையில நிறைவுபடுகிறது. பூரணத்தோடு ஒன்று எங்களுடைய சுவாமியுடைய வருக, அவர் எங்களை எல்லாம் இப்படி எங்களை எல்லாம் நல்ல அறுவடை கூறி வருகிற நல்ல உபதேசங்கள் இருக்கு. 2வது இது சம்பந்தமான நூல்கள், இது சம்பந்தமான இந்த தரமான ஆவணங்களை எல்லாம் அடிச்சுவிட்டு
அந்த சமயத்தை நாங்கள் எல்லோரும் சமயத்தை நாங்கள் சமூக நிகழ்ச்சிக்கு இறங்கி ஒரு சமயத்தை வாழ்வியலாம். வாழ்வியல் இருக்கிற பொழுது மக்களிடத்திலே வந்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே ஒப்பிட்டு அப்படியே கையில் செய்யணும். பிள்ளைகளோட, ஆசிரியர்களோட, பெரிய சமயத்தோட போய் அந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே ஒப்பிச்சு என்னுடைய இருந்த நிகழ்வுகள் எல்லாம் விடுபடாது. ஏதோ தாரணம் இல்லாமல் ஒரு கடனை நாங்கள் தீர்க்கிற வேலைகளை காரியங்களை செய்துவிட்டு படிப்பது நிறைய இல்லை. அதுவும் தெய்வீகம் சார்ந்த ஒரு நிகழ்வாக மூன்றாவதுடையும் இந்த கருத்துக்களை இப்ப ஒரு நாளே எல்லாரும் பாடசாலை மழை கொண்ட முடியாதுதான். இன்னொரு நாள் 25-26 நாளுக்கு வரைக்கும் எல்லா பாடசாலை போன நான் பார்த்து மட்டக்களத்துக்கு வந்திருந்தார்கள், மன்னார்வெளிக்கு வந்திருந்தார்கள், திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார்கள். நான் போன முறை கூறினான், இதே பெரிய ஒரு சர்வதேச திருக்கூட்டத்தை பகல் பொழுதுல வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி சமய சம்பந்தமான ஆய்வு நிலையாகவும் பின்னர் நல்ல கலை நிகழ்ச்சியாகவும் இந்த மாத பொழுதுக்கு மேல நல்ல வேலை சிந்தனையாகவும் உபதேச சிந்தனாகவும் அமைய வேண்டும். அமையும் என்ன சொல்லுங்க காரணம், இப்ப நாங்கள் இப்ப 7-8 வருஷத்துக்குள்ள இருந்த சபசந்தி சபையில கூட்டத்தையும் இப்ப திருக்கூட்டத்தையும் பார்த்தா இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள இந்த இந்து கலாச்சார திணைக்களம் பெரிய வெற்றி. எனக்கு நல்ல நம்பிக்கை. இந்த கருத்துக்கள் எல்லாம் வடமொழியிலும் நல்ல ஒரு சுலபம் இருக்கு. பத்ரனோ அபிகாரிய நாங்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களை கேட்கவர், நல்லதை பார்க்கவர், நல்லதை சிந்திக்கவர். ஒரு பெரியாக்கள் சொன்னா அதை கேட்டு பற்றியவர். நல்ல எங்கேயாவது நல்ல நிகழ்ச்சி இருந்தால் கண்டிப்பா பங்கு பெற்ற போய் பார்க்கணும், போய் கேட்கணும். அந்த நிகழ்ச்சியில பார்த்து நல்லதில் பதித்துக்கணும். எங்களை இந்து கலாச்சார திணைக்களத்தில் இருக்கின்ற எத்தனை பெரியவர்களாக இவங்க தங்களுடைய வேலை நேரத்தை எல்லாம் முழுமையாக குழந்தைகளை வேலை செய்வது முழுக்க தங்களுடைய நேரத்தை அப்படியே இங்கே ஒதுக்கி இங்கே இருந்து இந்த திருக்கூட்டத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல வரப்பிரசாதம் இந்த சுவாமிகளை வரவழைச்சு 6 திருமணையாக நாங்கள் நன்றியோடு பார்க்கணும். இந்த 25 நாள் வரவழைச்சு இந்த சொற்பொழிவை செய்வதற்கு நாங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தபோது கருத்தை சொல்லும்போது நாங்கள் எல்லோரும் வர வேண்டும். அதே போல தீபொழுது வந்தவர்கள் பல பிரதேசங்களுக்கு வந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திருக்கூட்டத்தை நாங்கள் செய்கின்ற பொழுதும் இந்த காலத்தில் தனிமனுடைய முயற்சி வெற்றி அளிக்காது. கூட்டு முயற்சி, கூட்டு பஜனை, எல்லோரும் சேர்ந்து செய்வது, எல்லோரும் சேர்ந்து வழிபாடு செய்வது, எல்லோரும் விளைவுடைய சிந்தனை கேட்பது, எல்லோரும் நிகழ்ச்சிகளை பார்ப்பது, எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பதுதான் வெற்றி அளிக்கும். அந்த வெற்றி இன்றைய திருக்கூட்டத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு திருநாள் மஞ்சத்திலே வருகின்ற காட்சி வருகிறது. பெரியவர்களை உங்கள் எல்லோருக்கும் நல்லூர் பெருமானுடைய நல்லூர் தந்த பெருமாள் நிறைய கிடைக்க வேண்டும். எங்களுடைய அன்பு கலாச்சார அலுவலர் கிடைக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நல்ல சந்தோஷம் எல்லாம் கிடைக்க வேண்டும். நம்முடைய சீடர்கள் எல்லாம் படித்து பெரியவர்களாக வர வேண்டும் என்ற இந்த வேலையை பிரார்த்தித்து நன்றி. இந்த பதிவானது இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.